ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் இந்த வேத பகுதியிலே உபத்திரவ காலம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோமே. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கிறிஸ்துவை மறுதலித்த தேவ பக்தியற்ற இந்த உலகத்திற்கு தேவனால் கொடுக்கப்படுகின்ற தெய்வீக தண்டனையே உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உபத்திரவ காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் மீது சாத்தானும் தனது கோபத்தை காட்டும்படி அவனும் கொடுமைப்படுத்துவான். இக்காலத்தில் பரிசுத்தவான்கள் சாத்தானாலும் துன்மார்க்கராலும் அவர்களும் உபத்திரவப்படுவார்கள் என்கிற காரியத்தை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாள் என்பது பூமியில் கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையுடன் அது ஆரம்பித்து விடுகிறது. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கர்த்தருடைய நாள் இந்த பூமியிலே தொடங்குகிறது. அது எதையெல்லாம் குறிக்குது? ஏசாயா 2:12 பார்க்கிறோம், 2 பேதுரு 3:10 பார்க்கிறோம். அந்த உபத்திரவ காலம் கிறிஸ்துவினுடைய வெளிப்படையான 2ஆம் வருகை, 1000 ஆண்டு அரசாட்சி ஆகியவற்றை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கர்த்தரின் நாள்னு சொல்கிறோமே, அந்த கர்த்தரின் நாள் என்பது இந்த உபத்திரவ காலத்தில், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வருகை 1000 வருட அரசாட்சி வரையிலும் அது நீட்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. தானியேல் கூறுகிற 70வது வாரம் என்று சொல்லுகிறாரே, 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் இதுதான் 7 ஆண்டுகள் அந்த உபத்திரவ காலம். அந்த காரியங்கள் அது பூமியிலே நடக்கப் போகிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இது பற்றி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் இந்த உபத்திரவ காலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 38வது அதிகாரம் 39வது அதிகாரங்களில் இதை குறித்து பேசியிருக்கிறார். ஆமோஸ் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் இதை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற பொழுது இந்த உபத்திரவ காலத்தை குறித்து மத்தேயு 24, மார்க்கு 13வது அதிகாரத்தில், லூக்கா 21வது அதிகாரங்களில் அவர் பேசினது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 முதல் 19 வரையிலான அதிகாரங்கள் இவைகளை பற்றியே, இந்த உபத்திரவ காலத்தை பற்றியே, அதில் நடக்கக்கூடிய இந்த பயமற்ற உலகத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனைகள், ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சாத்தான் கொடுக்கிற துன்பங்கள், இவைகளை குறித்த காரியங்கள் விளக்கமாக எழுதப்பட்டுள்ளன. இதனுடைய முடிவில் தான் புறஜாதியாரினுடைய காலம் முடிவுக்கு வரும். 1000 ஆண்டு அரசாட்சி எருசலேமை மையமாக கொண்டு இந்த உலகத்தில் ஆரம்பிக்கும். முதலில் உபத்திரவ காலத்தை பற்றி பேசியவர் மோசே. அதை உபாகமம் 4வது அதிகாரம் 29-30 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். எரேமியாட்ட கேட்டோன்னா இந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று எரேமியா 30:7 அவர் குறிப்பிடுகிறார். ஏசாயா கர்த்தரினுடைய பழி வாங்குகிற நாள் என்று ஏசாயா 34வது அதிகாரம் 8வது வசனத்திலும் 63வது அதிகாரம் 1-63 வரையிலும் இதை குறிப்பிடுகிறார். தானியேல் இதை ஆபத்து காலம் என்று கூறுகிறார். இதை தானியேல் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். மத்தேயு தன்னுடைய அந்த சுவிசேஷ நூலில் இது உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறார். உபத்திரவ காலம் என்றெல்லாம் அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை மத்தேயு 13வது அதிகாரம் 40வது வசனம், 49வது வசனம், 24வது அதிகாரம் 21வது வசனம், 29வது வசனங்களில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில், இந்த உபத்திரவ காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, உபத்திரவத்தினுடைய அந்த தொடக்க காலத்தில் இங்கே 1,44,000 பேர் முத்திரையிடப்படுவார்கள் என்று சொல்லி 7வது அதிகாரம் 1:8 நம்ம 1-8 வரை பார்க்குறோம். அது வருகிற அடுத்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது 6வது முத்திரையை உடைப்பதற்கும் 7வது முத்திரையை அது உடைத்த பின்பு 7ஆம் முத்திரை உடைப்பதற்கும் இடையில நடக்கக்கூடிய காரியமாக இந்த 7வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை இது பூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தான் கோத்திரம் மாத்திரம் இதில் கணக்கில் வரல. இங்கே 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் இங்கே ஜனங்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். இது ஒரு பூரணமான 12 என்கிற ஒரு பூரண எண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவாக இருக்கக்கூடும் என்று சொல்லித்தான் இதனை சொல்ல முடியுமே ஒழிய, நாம் வேதாகமத்தில் தெளிவாக தெரியாத வார்த்தைகளை அடித்து நம்ம போதிக்க முடியாது. அதே போல் சபை அமைப்பு பலப்படுத்தப்படுகிற காரியங்களானது
17வது அதிகாரம் 1-6 வரையிலும் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவினுடைய தலைமையில் 10 நாடுகளினுடைய கூட்டமைப்பு முதல்ல தோன்றும். 17வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முத்திரைகள் உடைக்கப்படுகிற காரியங்கள், இந்த எல்லாமே உபத்திரவத்தினுடைய தொடக்க காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. அதே போல் 2 சாட்சிகள் தோன்றுவாங்க. அவங்க 3.5 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம், 1260 நாட்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது உபத்திரவத்தினுடைய தொடக்க காலம். உபத்திரவத்தினுடைய நடுப்பகுதியில் இந்த இரத்த சாட்சிகள் அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். இது 2 சாட்சிகள் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அதை 11வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவினுடைய சுயரூபம் வெளியாகிவிடும். 11வது அதிகாரம் 7ஆம் வசனம், 13வது அதிகாரம் 1-10 வரை சாத்தான் வானத்திலிருந்து கீழே தள்ளப்படுகிற காரியமானது 12வது அதிகாரம் 7-12 வரையிலும் நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு உபத்திரவ கால அந்த முதல் பகுதியில் 3.5 ஆண்டுகள் நடக்கும். முத்திரை உடைப்பு எல்லாம் அந்த நேரத்தில் தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கும். உபத்திரவத்தினுடைய இறுதி கட்டத்தில் தான் என்ன நடக்கும்னா, அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலரை மிகவும் கொடுமைப்படுத்துவான். இதைத்தான் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 13-17 வரையிலும் நாம் பார்க்கிறோம். 7 எக்கால உபத்திரவங்கள் உண்டாகும். மிருகத்தின் முத்திரை வாணிபத்துக்கு முக்கியமானதாக அந்த நாட்களில் தான் உபத்திரவத்தினுடைய இறுதி கட்டத்தில் தோன்றும். 12வது அதிகாரம் 6-18 வரையிலும் 7 கோப கலசங்களினுடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும். வாணிபங்கள் எல்லாமே அது தகர்ந்து போகும். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்தில் அர்மகதான் போருக்கு ஒரு மிகப்பெரிய ஆயத்தம் உண்டாகும். கர்த்தர் மகிமையுடன் அவர் வெளிப்படுவார். உபத்திரவ கால இறுதி பகுதியில் பிந்தின 3 ஆண்டுகள் அந்த 7 எக்காலங்கள் ஊதப்படும். 7 கோப கலசங்களினுடைய அந்த கோபாக்கினைகள் முடிவடையும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தோன்றுவார். இக்காலகட்டம் தேவ கோபாக்கினையினுடைய காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. எனினும் இந்த காலகட்டத்தில் திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற கருத்து காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அவர்கள் அந்த காரியங்கள் ஒரு முதல் பகுதியாக சொல்லப்படுகிறது. அதே போல் அநேக ஜாதிகள், கோத்திரங்கள், ஜனங்கள், பாஷைக்காரர்கள், திரளான கூட்டங்கள் அங்கே ரட்சிப்பை பெறுவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 7:9 பார்க்கிறோம். இவர்கள் விசுவாசத்துடன் இவர்கள் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற காரியமானது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்படும். மேசியாவுக்கான ஒரு ஆயத்தம், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடந்து முடிந்த பின்பு அர்மகதான் போருடன் இந்த பயங்கரமான இந்த மகா உபத்திரவ காலம் முடிவுக்கு வரும். உடனே சாத்தான் அவன் சங்கிலினால் கட்டப்பட்டு அவன் பாதாளத்தில் அவன் அடைக்கப்படுவான். அதற்கு பின்பாக 1000 ஆண்டு ஆட்சி இயேசு கிறிஸ்துவே எருசலேமை தலைநகராக கொண்டு இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 19-21 வரையிலும் பார்க்கும் பொழுது அர்மகதான் போருடன் இந்த பயங்கரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இந்த பயங்கரங்களை இந்த பூமியில் உண்டு பண்ணி கொண்டிருந்த சாத்தான் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு ஒரு 1000 ஆண்டு மாத்திரம் அவன் அடைத்து வைக்கப்படுவான். இதுதான் உபத்திரவ காலம். இந்த காலத்தில் இது முடிந்த பின்பு 1000 ஆண்டு பொற்கால ஆட்சியை இந்த உலகத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை மையமாக கொண்டு வழங்குவார். ஆகவே கர்த்தருடைய நாள் என்பது இந்த 1000 வருட அரசாட்சி வரையிலும் அது சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த உபத்திரவ காலங்கள் முடிவடைந்த பின்புதான் 1000 ஆண்டு ஆட்சி. அதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் விடுதலையாகி வருகிற சத்துருவை முற்றிலுமாக அழித்து நரகத்தில் தள்ளி அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதற்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமி என்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள் மனிதர்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். மறைத்து அல்ல, வெளிப்படையாக மனிதனுக்காக ஏற்படுத்தின எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின புத்தகத்திலே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். புரிந்து கொண்டு இந்த கிருபையின் காலத்தில் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.